இதுலேருந்து இப்போ தான் வந்தேன். வந்த உடனே ரிசல்ட் வந்துருச்சுன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணானுங்க. சரியான பயம் வந்துருச்சு. போய் ரிசல்ட் பார்த்தேன். இதுதான் என்னோட ரிசல்ட். இதுக்கு ஏன்டா இவ்வளோ எக்ஸைட் ஆகுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்கு. இதில வந்து டிசைன் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்ட்ட நான் எழுதக்குள்ள கால்குலேட்டரே எடுத்துட்டு போகல. கால்குலேட்டர் இல்லாத போய் அங்கே ஏதேதோ பண்ணி எப்படியோ சப்ஜெக்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன் எக்ஸாம. வந்தவொடனே சரியான பயம். ஃபெயில் ஆயிடுவோமா? என்ன பண்ண போறோம்? அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அரியர் விழுந்துருமோன்னு பயம். செம்லலாம் படிக்கல. பார்ட் டைம்ல வேலைக்கு போயிட்டுருந்தேன். சரி நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வேற லைட்டா பயம் இருந்துச்சு. ஒரு வேளை போயிடுமோ அப்படின்னு. பட் ஃபைனலி எல்லாமே பாஸ் ஆயாச்சு. ரிசல்ட் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் இயர்ஸ்க்குலாம். நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். சப்போஸ் ஏதோ 1, 2 அரியர்லாம் விழுந்துச்சுன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் செம்ல பார்த்துக்கலாம். பாய் பாய்.